வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் ஒரு சிறிய பானம் தாங்க நம்ம உடலுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா நண்பர்களே, அதுதாங்க கிரீன் டீ. இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரபலமா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பானமா இந்த கிரீன் டீ இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல இருந்து முதுமையை தாமதப்படுத்துற வரைக்கும் பலவிதமான நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ கிரீன் டீ தினமும் குடிச்சா நடக்கக்கூடிய 10 அதிசயங்களையும், யாரெல்லாம் இதை குடிக்கலாம், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், அதிகமாக குடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும், சரியான முறையில் எப்படி எடுத்துக்கிறது, எந்த நேரத்தில் இந்த கிரீன் டீயை குடிக்கிறது ஆரோக்கியமானது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் கிரீன் டீ குடிக்கிறதுக்கான சரியான நேரம் மற்றும் சரியான முறையை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். கிரீன் டீங்கிறது சாதாரண தேயிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு பானம் தான். ஆனால் இது பிளாக் டீ மாதிரி அதிகமாக ப்ராசஸ்லாம் பண்ண தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பாலிஃபினால் அதிக அளவில் இது பாதுகாக்கப்படுது. கிரீன் டீங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. ஏன்னா அதில் கேட்டச்சைன் எனப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. முக்கியமாக குறிப்பாக இஜிசிஜி என்ற மூலப்பொருள் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. தினமும் கிரீன் டீ எடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். முதலாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. பலரும் கிரீன் டீயை உடல் எடை குறைக்கிறதுக்காகவே குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதனுடைய நன்மைகள் தெரிஞ்சு அடுத்து அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கிரீன் டீயை அந்த ஒரு ரீசனுக்காக தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கிரீன் டீ உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதனால உடல்ல இருக்கக்கூடிய கலோரிகள் எரிக்கப்படும், கொழுப்பு சேமிக்கிறதையும் குறைக்கப்படும். உடற்பயிற்சியுடன் சேர்த்து நீங்க கிரீன் டீயை டெய்லி எடுக்க உங்களுடைய உடல் எடை நல்லாவே குறைக்கப்படும். நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கிரீன் டீயை எடுத்துக்கிறங்க. அது கூடவே கொஞ்சம் சின்னதா எக்ஸசைஸ் பண்ணிக்கிறங்க. இரண்டாவது நன்மை, வயிற்று கொழுப்பை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலருக்கும் அந்த பெல்லி ஃபேட் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. உடல் எடையை கூட எப்படியாவது குறைத்து விடலாம், ஆனால் அந்த அடிவயிறு தொப்பையை குறைக்கவே முடியாது. ஆனால் அந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய கேட்டச்சின் கொழுப்பை எரிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்குது. குறிப்பாக வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. கிரீன் டீ மட்டும் குடிச்சா உடல் எடை குறையாதுங்க. அது கூடவே சேர்த்து நீங்கள் உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும், சரியான உணவுகளையும் எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மூணையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வயிற்று கொழுப்புகள் நல்லாவே குறைக்கப்படும். அடுத்து நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா பாதுகாக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. இதய நோய் இன்று உலகில் அதிக அளவில் மரணங்களை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது. ஆனால் கிரீன் டீயை எடுக்க கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. நல்ல கொழுப்பு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நல்ல கொழுப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த கிரீன் டீ பயன்படுது. ரத்த நாளங்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இதனால இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த கிரீன் டீ பயன்படுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இள வயசுக்காரர்களுக்கும் சரி, வயதானவர்களுக்கும் மாரடைப்பு அபாயம் நிறையவே வருது. ஸோ அந்த மாரடைப்புல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு கிரீன் டீயை கண்டிப்பா எல்லாருமே எடுக்கலாம். அடுத்து நான்காவது நன்மை, உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. சில ஆய்வுகளின்படி கிரீன் டீ குடிப்பவர்களுக்கு ரத்த நாளங்களுடைய செயல்பாட்டு மேம்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ரத்த ஓட்டம் சீராக இயங்குறதுக்கு இந்த கிரீன் டீ உதவுது. இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை குறைச்சு இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் இந்த கிரீன் டீ பயன்படுது.
அடுத்து 5வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உதவுது. கிரீன் டீ ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரைய திடீர்னு உயர்றத குறைக்கிறதுக்கு உதவுது. இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டிய மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால டைப் 2 டயாபெட்டிஸ் அபாயம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கிரீன் டீயை வந்து பயன்படுத்தலாம். அடுத்து 6வது நன்மை, மூளையுடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. கிரீன் டீல கேஃபைன் மற்றும் எல்-தயனின் என்ற 2 முக்கிய பொருட்கள் இருக்குது. இதுதான் கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும், நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும், மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கும் பல நன்மைகளை கொடுக்குது. அடுத்து 7வது நன்மை, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த கிரீன் டீ பயன்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையில ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஆயிருச்சு. சின்ன குழந்தைகளை கேட்டாலும் சொல்லுவாங்க, நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் அப்படின்னு. பெரியவங்களும் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை, இல்லாதவங்களே இல்லை. அந்த அளவுக்கு மன அழுத்தம் எல்லாரையும் போட்டு வாட்டி வதைக்குது. கிரீன் டீல வந்து எல்-தயனின் அப்படிங்கிறது இருக்குதுல, இதை மூளையை வந்து ரிலாக்ஸேஷன் செய்யறதுக்கு உதவுது. இதனால மன அழுத்தம் போய் மனசுக்கு மன அமைதி வந்து கிடைக்கும். ஸோ அதனால எல்லாருமே கிரீன் டீ எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது நன்மையை பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. கிரீன் டீல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இயற்கையான தாவர சத்துக்கள் உடலோடைய நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. இதனால உடல் பல நோய்களை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கும். அடிக்கடி காய்ச்சல், இருமல் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிரீன் டீயை எடுக்க எடுக்க உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக்கப்பட்டு அதிலிருந்து எதிர்த்து போராடும் தன்மை வந்து அவங்க உடலுக்கு கிடைக்கும். அடுத்து 9வது நன்மை, புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ உதவுது. கிரீன் டீல இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களுடைய சேதத்தை தடுக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சில வகையான புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கும் என்று ஆய்வுகள் வந்து சொல்லுது. இதனால கிரீன் டீ மட்டும் புற்றுநோயை குணப்படுத்தாது. நீங்க நினைவுல வச்சுக்கிறணும், புற்றுநோய்க்கு வந்து கிரீன் டீ மருந்து கிடையாது. ஆனா வந்து தடுக்கும். அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது இருக்கலாம். புற்றுநோயை வராம காக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து மாத்திரை வந்து வாங்கி சாப்பிடணும். ஸோ புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு தான் கிரீன் டீ பயன்படுது. ஸோ இதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிறங்க. அடுத்து 10வது நன்மை, வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துறதுக்கு வந்து கிரீன் டீ பயன்படுது. ஃப்ரீ ரேடிக்கல் எனப்படும் தீங்கு விளைவிக்கக்கூடிய மூலக்கூறுகள் உடல்ல விரைவாகவே வயதான தோற்றத்தை கொடுக்கும். அந்த ஃப்ரீ ரேடிக்கலை வந்து எதிர்த்து போராடுற தன்மை அந்த கிரீன் டீக்கு இருக்குது. இதனால உங்களுடைய முதுமை தாமதமாக்கப்படும். ஸோ நீங்க எப்பவுமே இளமையா இருக்கலாம். தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், முகச் சுருக்கங்களை வந்து தடுக்கும், தாமதப்படுத்தும். இளமையான தோற்றத்தை எப்பொழுதுமே கொடுக்கறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. ஸோ நீங்கள் யாராவது கிரீன் டீ இதற்காக சாப்பிட்டுட்டு வர்றீங்க, அதாவது இளமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் அடுத்து 11வது நன்மை, முகப்பருக்களை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ உதவுது. கிரீன் டீல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் வந்து இருக்குது. இது தோல் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு பயன்படுது. முகங்களில் வரக்கூடிய அந்த முகப்பருக்கள், எண்ணெய் சுரப்பி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ரொம்பவுமே இளமையாக இருக்கிறதுக்கும், முகங்களை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்கும், உங்களுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோயிங் ஆக்குறதுக்கும் கிரீன் டீ வந்து பயன்படுது. அடுத்து 12வது நன்மை, கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு கிரீன் டீ வந்து உதவுது. கல்லீரல் நம்ம உடலோடைய முக்கிய உறுப்பாக இருக்குது. அதை சுத்திகரிக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. கிரீன் டீல இருக்கக்கூடிய சில சத்துக்கள் கல்லீரலுடைய செல்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 13வது நன்மை, வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. கிரீன் டீல இருக்கக்கூடிய அந்த கேட்டச்சைன் வாயில இருக்கக்கூடிய சில கெட்ட பாக்டீரியாக்களை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதனால வாய் துர்நாற்றம் குறையும், பல் ஆரோக்கியத்திற்கும் இந்த கிரீன் டீ பயன்படுது. அடுத்து 14வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு கிரீன் டீ பயன்படுது. சரியான அளவில் கிரீன் டீயை குடிச்சிட்டு வந்தால் செரிமான செயல்பாட்டிற்கு இந்த கிரீன் டீ உதவும். உணவுக்கு பிறகு லேசாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ஒரு சுறுசுறுப்பும் நம்மளுக்கு கிடைக்கும்.
அடுத்து 15வது நன்மை, ஆயுள அதிகரிக்கிறதுக்கு இந்த கிரீன் டீ உதவலாம். கிரீன் டீயை தொடர்ந்து குடிக்கும் மக்களிடையே இதய நோய் மற்றும் சில உடல்நல பிரச்சனைகள் குறைவதாக சில ஆய்வுகள் கூறுது. இதனால ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கு இந்த கிரீன் டீ உதவலாம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. இப்ப கிரீன் டீ குடிக்கிறதுக்கான சரியான நேரத்தை பார்த்துடலாம். பலரும் வெறும் வயிற்றுல கிரீன் டீ குடிக்கிறார்கள். ஆனா சிலருக்கு இது வயிற்றுல எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால சிறந்த நேரம் என்னன்னா, காலை உணவுக்கு பிறகு எடுத்துக்கிறதா ரொம்பவே சிறந்த நேரம். இல்லைன்னா மதிய உணவிற்கு 1 மணி நேரம் கழித்து நீங்க எடுக்கலாம். மாலை நேரத்திலையும் நீங்க எடுக்கலாம். ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கலாம்னா, பொதுவா 2 முதல் 3 கப் கிரீன் டீ எடுத்துக்கிறலாம். அதுக்கு மேல எடுக்க வேண்டாம். அதிகமாகவும் குடிக்க வேண்டாம். கிரீன் டீயை அதிகமாக குடிச்சா ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பார்த்துடலாம். தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும், இதய துடிப்பு அதிகரிக்கும், வயிற்றில் எரிச்சல் ஏற்படும், தலைவலி வரும், இரும்பு சத்து உறிஞ்சுதலுடைய பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் பக்க விளைவுகள். அதனால் சரியான அளவில் எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆரோக்கியம். யாரெல்லாம் கிரீன் டீயை எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும்னா, கடுமையான கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க, அடுத்து கஃபைன் அதிக உணர்திறன் இருக்கிறவங்க, இவங்க மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து கிரீன் டீ தயாரிக்கிறதுக்கான சரியான முறைகளை பார்த்துடலாம். 1 கப்பு தண்ணீரை நீங்கள் சூடாக்கிட்டு அதை கொதிச்ச உடனே நீங்கள் இறக்கிடணும். அதில் கிரீன் டீ பேக்குகள் இல்லைன்னா கிரீன் டீ லீவ்ஸ்களை சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிடம் அப்படியே ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நீங்கள் அப்படியே குடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதிக நேரம் ஊற விட்டிங்கன்னா கசப்பு அதிகமாயிரும். அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும்தான் ஊற விடணும். அடுத்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான் சரியான முறை. கிரீன் டீ குடிக்கிறதுக்கான சரியான முறையே இதுதான். ரொம்ப நேரம் இலைகளையோ அந்த பேக்கையோ போட்டு அதிகமாக கொதிக்க வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிடும். அதனால் நம்ம இப்போ சொன்னபடி நீங்கள் தயாரித்து குடிக்கிறது தான் உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உடலுக்கு சேரும். நண்பர்களே, கிரீன் டீங்கிறது ஒரு அதிசய மருந்து தாங்க. அவங்க உடலுக்கு அவ்வளவு அற்புதமான நன்மைகளை வழங்கக்கூடியது. இதை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் தயாரித்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை இது கொடுக்கும். ஸோ அளவோடு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது விளைவுகளை கொடுக்கும். ஸோ அளவோடு எடுத்துக்கிறேங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.